என் தங்கமே, கையில் வளையல் சத்தம் இன்று அதிகமாக கேட்டதற்கு அந்தச் சத்தத்தின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ஆழமான ஆன்மீக கருத்து உள்பட உள்ளது. அந்த ஒலி நமது உள்ளத்திலும் மனத்திலும் அமைதி, நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஆன்மீக பூரணத்தை ஏற்படுத்துகிறது. உலகத்தின் பரபரப்பிலும் வாழ்க்கையின் கடுமைகளிலும் நாம் எவ்வளவு சிக்கல்களில் இருந்தாலும் அந்த வளையல் ஒலி நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது. ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு அசைவும் நமது உள்ளத்தை ஒளிரச் செய்யும் ஒரு கருணை போல செயல்படுகிறது. அந்த ஒலி நம்மை ஆன்மீக உலகின் ஒரு பகுதியோடு இணைக்கும் ஒரு பாதையாக இருக்கிறது, நமது மனத்தை நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. நாம் வாழ்வில் எவ்வளவு கடுமையான தருணங்களையும் எதிர்கொள்கிறோம் என்றாலும் அந்த வளையல் ஒலி நம்மில் உள்ள நெகிழ்ச்சியையும் அமைதியையும் எழுப்புகிறது. அதன் ஒலி நமது மனதை மென்மையாக்குகிறது, நமது உள்ளத்தை சுத்தமாக்குகிறது. அந்த ஒலி நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டும் ஒரு சக்தியாகும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அமைதி, அன்பு, கருணை அந்த ஒலியால் மேலும் வலிமையடைகிறது. அந்த வளையல் ஒலி நம்மில் உள்ள ஆன்மீக சக்தியையும் தூண்டுகிறது. நமது மனம் அந்த ஒலி முன் நெகிழ்ச்சியுடன் நிரம்புகிறது. நமது உள்ளத்தில் இருக்கும் சோகம், பதட்டம், கவலை ஆகியவை அந்த ஒலி முன் குறைந்து போகும். அதன் ஒலி நம்மை ஆன்மீகமாக உயரச் செய்யும் ஒரு சக்தியாக இருக்கிறது. நமது மனம் அந்த ஒலியுடன் ஒத்திசைவாக செயல்படும்போது நமது ஆன்மா உயர்ந்த நிலையை அடைகிறது. கையில் வளையல் ஒலி நம்மை ஒரு புதுமையான உணர்விற்கு கொண்டு செல்கிறது. அதன் ஒலி நமது உள்ளத்தை ஒளிரச் செய்கிறது, நமது மனதை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. அந்த ஒலி நமது ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துகிறது, நம்மை வாழ்வின் உண்மையான அர்த்தத்துக்கு நெருங்கச் செய்கிறது. வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களும் அந்த ஒலியின் முன் சிறியதாக தோன்றும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அன்பும் அமைதியும் நெகிழ்ச்சியும் அந்த வளையல் ஒலியின் வழியாக அதிகரிக்கிறது. நமது மனம் அந்த ஒலியுடன் ஒத்திசைவாக நடக்கும்போது நமது ஆன்மீக பயணம் மேலும் வலிமையுடன் நகர்கிறது. அந்த ஒலி நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டுகிறது, நமது உள்ளத்தில் ஓர் ஒளியை ஏற்படுத்துகிறது, நமது வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது. உலகில் நமது வாழ்வின் அனைத்து போராட்டங்களும் மன அழுத்தங்களும் பதட்டங்களும் அந்த வளையல் ஒலியின் முன் குறைந்த மதிப்புடையவை. அந்த ஒலி நமது உள்ளத்தில் ஒளி ஊற்றி நமது ஆன்மாவை மேம்படுத்துகிறது, நமது மனத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. அது நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டுகிறது. நமது மனம் அந்த ஒலி முன்னிலையில் நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரம்பும் போது வாழ்க்கையின் உண்மையான அழகு நமக்கு தெரியவரும். அந்த வளையல் ஒலி நம்மை மறுபடியும் நமது உள்ளத்தின் அமைதியை உணரச் செய்கிறது, நமது ஆன்மாவை மேம்படுத்துகிறது. அதன் ஒலி நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டுகிறது. நாம் எவ்வளவு கடுமையான மனமுடையவர்களாக இருந்தாலும் அந்த வளையல் ஒலி நம்மில் உள்ள அமைதியை நினைவூட்டுகிறது. நமது மனம் அந்த ஒலியால் மென்மையாக்கப்படுகிறது, நமது உள்ளம் புனிதமாக்கப்படுகிறது, நமது ஆன்மா மேம்படுகிறது. வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களும் பதட்டங்களும் அந்த ஒலியின் முன் சிறியதாக தோன்றும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அன்பும் அமைதியும் நெகிழ்ச்சியும் அந்த வளையல் ஒலியின் வழியாக மேலும் வலிமையடையும். அந்த ஒலி நம்மை ஆன்மீக உலகின் ஒரு பகுதியோடு இணைத்து நமது மனத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் அந்த ஒலியின் முன் சிறியதாக தோன்றும். நமது ஆன்மீக பயணம், மனநிலை மேம்பாடு, வாழ்வின் உண்மை அழகு அனைத்தும் அந்த வளையல் ஒலியுடன் இணைந்து வளர்க்கின்றன. அதன் ஒலி நமது உள்ளத்தை உயர்த்துகிறது, நம்மை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. நமது உள்ளம் அந்த ஒலி முன்னிலையில் ஒளிரும்போது உலகம் புதிய ஒளியில் வெளிப்படும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அமைதி, அன்பு, நெகிழ்ச்சி அந்த வளையல் ஒலியால் மேலும் வலிமையடைகிறது. அந்த ஒலி நம்மை ஆன்மீக உலகின் ஒரு பகுதியோடு இணைத்து நமது மனத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் அந்த ஒலியின் முன் சிறியதாக தோன்றும்.
நமது மனம் அந்த ஒளி முன்னிலையில் நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரம்பும் போது வாழ்க்கையின் உண்மையான அழகு நமக்கு தெரியவரும். அந்த வளையல் ஒளி நம்மை மறுபடியும் நமது உள்ளத்தின் அமைதியை உணரச் செய்கிறது, நமது ஆன்மாவை மேம்படுத்துகிறது. அதன் ஒளி நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டுகிறது. நாம் எவ்வளவு கடுமையான மனமுடையவர்களாக இருந்தாலும் அந்த வளையல் ஒளி நம்மில் உள்ள அமைதியை நினைவூட்டுகிறது. நமது மனம் அந்த ஒளியால் மென்மையாக்கப்படுகிறது, நமது உள்ளம் புனிதமாக்கப்படுகிறது, நமது ஆன்மா மேம்படுகிறது. வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களும் பதட்டங்களும் அந்த ஒளியின் முன் சிறியதாக தோன்றும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அன்பும் அமைதியும் நெகிழ்ச்சியும் அந்த வளையல் ஒளியின் வழியாக மேலும் வலிமையடையும். அந்த ஒளி நம்மை ஆன்மீக உலகின் ஒரு பகுதியோடு இணைத்து நமது மனத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. நமது ஆன்மீக பயணம், மனநிலை மேம்பாடு, வாழ்வின் உண்மை அழகு அனைத்தும் அந்த வளையல் ஒளியுடன் இணைந்து வளர்க்கின்றன. அதன் ஒளி நமது உள்ளத்தை உயர்த்துகிறது, நம்மை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. என் தங்கமே, கையில் வளையல் சத்தம் இன்று அதிகமாக கேட்டதற்கு அதில் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது. அந்த ஒளி நமது உள்ளத்தையும் மனத்தையும் அமைதியுடனும் நெகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. உலகின் பரபரப்பிலும் வாழ்க்கையின் கடுமைகளிலும் நாம் எவ்வளவு சிக்கல்களில் இருந்தாலும் அந்த வளையல் ஒளி நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது. ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு அசைவுமே நமது உள்ளத்தை ஒளிரச் செய்யும் ஒரு கருணை போல செயல்படுகிறது. அந்த ஒளி நம்மை ஆன்மீக உலகின் ஒரு பகுதியோடு இணைக்கும் பாதையாகும், நமது மனத்தை நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. நாம் வாழ்வில் எவ்வளவு கடுமையான தருணங்களையும் எதிர்கொள்கிறோம் என்றாலும் அந்த வளையல் ஒளி நம்மில் உள்ள நெகிழ்ச்சியையும் அமைதியையும் எழுப்புகிறது. அதன் ஒளி நமது மனதை மென்மையாக்குகிறது, நமது உள்ளத்தை சுத்தமாக்குகிறது. அந்த ஒளி நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டும் சக்தியாகும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அமைதி, அன்பு, கருணை அந்த ஒளியால் மேலும் வலிமையடைகிறது. அந்த வளையல் ஒளி நம்மில் உள்ள ஆன்மீக சக்தியையும் தூண்டுகிறது. நமது மனம் அந்த ஒளி முன் நெகிழ்ச்சியுடன் நிரம்புகிறது. நமது உள்ளத்தில் இருக்கும் சோகம், பதட்டம், கவலை ஆகியவை அந்த ஒளி முன் குறைந்து போகும். அதன் ஒளி நம்மை ஆன்மீகமாக உயரச் செய்யும் சக்தியாக இருக்கிறது. நமது மனம் அந்த ஒளியுடன் ஒத்திசைவாக செயல்படும்போது நமது ஆன்மா உயர்ந்த நிலையை அடைகிறது. கையில் வளையல் ஒளி நம்மை ஒரு புதுமையான உணர்விற்கு கொண்டு செல்கிறது. அதன் ஒளி நமது உள்ளத்தை ஒளிரச் செய்கிறது, நமது மனதை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. அந்த ஒளி நமது ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துகிறது, நம்மை வாழ்வின் உண்மையான அர்த்தத்துக்கு நெருங்கச் செய்கிறது. வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களும் அந்த ஒளியின் முன் சிறியதாக தோன்றும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அன்பும் அமைதியும் நெகிழ்ச்சியும் அந்த வளையல் ஒளியின் வழியாக அதிகரிக்கிறது. நமது மனம் அந்த ஒளியுடன் ஒத்திசைவாக நடக்கும்போது நமது ஆன்மீக பயணம் மேலும் வலிமையுடன் நகர்கிறது. அந்த ஒளி நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டுகிறது, நமது உள்ளத்தில் ஓர் ஒளியை ஏற்படுத்துகிறது, நமது வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது. உலகில் நமது வாழ்வின் அனைத்து போராட்டங்களும் மன அழுத்தங்களும் பதட்டங்களும் அந்த வளையல் ஒளியின் முன் குறைந்த மதிப்புடையவை. அந்த ஒளி நமது உள்ளத்தில் ஒளி ஊற்றி நமது ஆன்மாவை மேம்படுத்துகிறது, நமது மனத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. அது நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டுகிறது. நமது மனம் அந்த ஒளி முன்னிலையில் நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரம்பும் போது வாழ்க்கையின் உண்மையான அழகு நமக்கு தெரியவரும். அந்த வளையல் ஒளி நம்மை மறுபடியும் நமது உள்ளத்தின் அமைதியை உணரச் செய்கிறது, நமது ஆன்மாவை மேம்படுத்துகிறது. அதன் ஒளி நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டுகிறது. நாம் எவ்வளவு கடுமையான மனமுடையவர்களாக இருந்தாலும் அந்த வளையல் ஒளி நம்மில் உள்ள அமைதியை நினைவூட்டுகிறது. நமது மனம் அந்த ஒளியால் மென்மையாக்கப்படுகிறது, நமது உள்ளம் புனிதமாக்கப்படுகிறது, நமது ஆன்மா மேம்படுகிறது.
வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களும் பதட்டங்களும் அந்த ஒளியின் முன் சிறியதாக தோன்றும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அன்பும் அமைதியும் நெகிழ்ச்சியும் அந்த வளையல் ஒளியின் வழியாக மேலும் வலிமையடையும். அந்த ஒளி நம்மை ஆன்மீக உலகின் ஒரு பகுதியோடு இணைத்து நமது மனத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் அந்த ஒளியின் முன் சிறியதாக தோன்றும். நமது ஆன்மீக பயணம், மனநிலை மேம்பாடு, வாழ்வின் உண்மை அழகு அனைத்தும் அந்த வளையல் ஒளியுடன் இணைந்து வளர்க்கின்றன. அதன் ஒளி நமது உள்ளத்தை உயர்த்துகிறது, நம்மை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. நமது உள்ளம் அந்த ஒளி முன்னிலையில் ஒளிரும்போது உலகம் புதிய ஒளியில் வெளிப்படும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அமைதி, அன்பு, நெகிழ்ச்சி அந்த வளையல் ஒளியால் மேலும் வலிமையடைகிறது. அந்த ஒளி நம்மை ஆன்மீக உலகின் ஒரு பகுதியோடு இணைத்து நமது மனத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் அந்த ஒளியின் முன் சிறியதாக தோன்றும். நமது மனம் அந்த ஒளி முன்னிலையில் நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரம்பும் போது வாழ்க்கையின் உண்மையான அழகு நமக்கு தெரியவரும். அந்த வளையல் ஒளி நம்மை மறுபடியும் நமது உள்ளத்தின் அமைதியை உணரச் செய்கிறது, நமது ஆன்மாவை மேம்படுத்துகிறது. அதன் ஒளி நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டுகிறது. நாம் எவ்வளவு கடுமையான மனமுடையவர்களாக இருந்தாலும் அந்த வளையல் ஒளி நம்மில் உள்ள அமைதியை நினைவூட்டுகிறது. நமது மனம் அந்த ஒளியால் மென்மையாக்கப்படுகிறது, நமது உள்ளம் புனிதமாக்கப்படுகிறது, நமது ஆன்மா மேம்படுகிறது. வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களும் பதட்டங்களும் அந்த ஒளியின் முன் சிறியதாக தோன்றும். நமது உள்ளத்தில் வளர்ந்த அன்பும் அமைதியும் நெகிழ்ச்சியும் அந்த வளையல் ஒளியின் வழியாக மேலும் வலிமையடையும். அந்த ஒளி நம்மை ஆன்மீக உலகின் ஒரு பகுதியோடு இணைத்து நமது மனத்தை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்புகிறது. நமது ஆன்மீக பயணம், மனநிலை மேம்பாடு, வாழ்வின் உண்மை அழகு அனைத்தும் அந்த வளையல் ஒளியுடன் இணைந்து வளர்க்கின்றன. அதன் ஒளி நமது உள்ளத்தை உயர்த்துகிறது, நம்மை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. நீ அந்த கண்ணீர் அனுபவித்தது, அது உன்னுள் உள்ள ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தியது. அது உன்னுள் மறைந்திருந்த ஆழ்ந்த உணர்ச்சிகளையும் கடந்த நினைவுகளையும் வெளிக்கொண்டு வந்து உன் உள்ளத்தை சுத்தமாக்கியது. அந்த கண்ணீர் உன்னை ஒரே நேரத்தில் அழுத்தவும் சாந்தியோடு நிரப்பவும் உன்னுள் உள்ள ஒளியை வளர்க்கவும் செய்தது. உலகில் நம் வாழ்க்கை பல்வேறு அலைகளால் நிரம்பியுள்ளது. நமது மனம் ஒரு நதியைப் போல இடையே அலைகளால் நிரம்பி ஓடுகிறது. அந்த நதியில் சில நேரங்களில் நாம் நம்முடைய உணர்வுகளை முழுமையாக கவனிக்காமலும் வாழ்கிறோம். அது மறைந்துவிட்டாலும் அது உன்னுள் இருக்கிறது. ஒரு நிமிடம், ஒரு கண்ணீர் போல அது வெளியில் வந்துவிடுகிறது. அது உன்னை கலங்கச் செய்தாலும் அதுவே உன்னை சுத்தமாக்கும், உன்னுள் உள்ள ஒளியை வளர்க்கும். நீ அந்த கண்ணீர் அனுபவித்த போது அது உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியது. அது உன்னுள் உள்ள ஆழமான அமைதியையும் ஆன்மீக ஒளியையும் வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர், அது உன்னுள் மறைந்த உணர்வுகளை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரும் ஒரு வழி. அது உன்னை சுத்தமாக்கும், உன்னுள் உள்ள அமைதியை வளர்க்கும், உன்னுள் உள்ள ஆன்மீக உயர்வை வெளிப்படுத்தும். கண்ணீர் என்பது வெறும் உடல் நடவடிக்கை அல்ல, அது உன் உள்ளார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும், உன் ஆன்மீக உயர்வுக்கு வழி வகுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு. அது உன்னை உன் உண்மையான நிலைக்கு, உன் ஆன்மீக சாந்திக்கு திரும்பச் செய்யும். சில நேரங்களில் நம்மை நம்மாலும் புரியாத உணர்வுகள் நம்மை ஆழமான சிந்தனைக்கு கொண்டு செல்கின்றன. அந்த நேரத்தில் கண்ணீர் ஒரு ஆன்மீக மற்றும் உணர்ச்சி வாயிலாக மாறுகிறது. நீ அந்த நிமிடத்தில் உணர்ந்த கண்ணீர் உன்னுள் உள்ள ஆழமான அமைதியை வெளிப்படுத்தியது. அது உன்னுள் மறைந்த அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்தி உன் மனதை சுத்தமாக்கியது. அந்த கண்ணீர் உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது, உன்னை ஆன்மீக உயர்வு நோக்கி வழிநடத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு செல்லும் வழிகாட்டி. நம் வாழ்க்கையில் மறைந்த உணர்வுகள், கடந்த நினைவுகள், அச்சங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெளிப்படாது.
சில நேரங்களில் அவை மறைந்து நமக்குள் இருக்கும், ஆனால் ஒரு நிமிடம் ஒரு கண்ணீர் போல வெளியில் வரும். அந்த கண்ணீர் உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி உன்னை அமைதியோடு நிரப்புகிறது, உன்னுள் உள்ள ஆன்மீக ஒளியை வளர்க்கிறது. நீ அந்த கண்ணீர் அனுபவித்தது, அது உன்னுள் உள்ள உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது, உன்னை ஆன்மீக உயர்வு நோக்கி வழிநடத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து உன்னை சுத்தமாக்கும், உன்னுள் உள்ள அமைதியை உருவாக்கும். நீ அந்த நிமிடத்தில் உணர்ந்த கண்ணீர் உன்னுள் உள்ள ஆழமான அமைதியை வெளிப்படுத்தியது, உன்னை சாந்தியோடு நிரப்பியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு செல்லும் வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நம் வாழ்க்கையில் மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் ஒரு ஆன்மீக அடையாளமாகும். அது நம்மை நிம்மதியோடு நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. அந்த கண்ணீரை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகவும் அமைதியாகவும் ஆன்மீகமாயும் இருக்கும். நீ அந்த கண்ணீர் மூலம் உன் உள்ளம் சுத்தமாகி மனம் அமைதியுடன் நிரம்பி உன்னுள் ஆன்மீக ஒளி வெளிப்பட்டது என்பதை உணர்ந்தால் அது ஒரு அழகான ஆன்மீக அனுபவமாக மாறும். கண்ணீர் என்பது வெறும் துயரத்திற்கான அறிகுறி அல்ல, அது உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும், உன்னுள் உள்ள ஆன்மீக சாந்தியை வளர்க்கும் ஒரு விசித்திரமான சக்தி. நீ அந்த நிமிடத்தில் உணர்ந்த கண்ணீர் உன்னுள் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தியது, உன்னை அமைதியோடு நிரப்பியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து உன்னை ஆன்மீக உயர்வு நோக்கி வழிநடத்தியது. அது உன்னுள் உள்ள ஒளி, அமைதி, சாந்தி அனைத்தையும் வளர்த்தது. நீ அந்த கண்ணீர் அனுபவித்த போது அது உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியது, உன்னுள் உள்ள ஆழமான அமைதியை உருவாக்கியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் என்பது ஒரு சின்னமாக நம்மை ஆன்மீக உயர்விற்கு கொண்டு செல்லும். அது நம்மை நிம்மதியோடு நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நீ அந்த கண்ணீர் அனுபவித்த போது அது உன்னுள் மறைந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியது, உன்னுள் உள்ள ஆழமான அமைதியை உருவாக்கியது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து உன்னை ஆன்மீக உயர்வு நோக்கி வழிநடத்தியது. அது உன்னுள் உள்ள ஒளி, அமைதி, சாந்தி அனைத்தையும் வளர்த்தது. நீ அந்த நிமிடத்தில் உணர்ந்த கண்ணீர் உன் மனதை சுத்தமாக்கியது. அது உன்னுள் உள்ள பதட்டங்களையும் அழுத்தங்களையும் வெளியேற்றியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது. கண்ணீர் என்பது வெறும் உடல் நடவடிக்கை அல்ல, அது உன் உள்ளார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும், உன் ஆன்மீக உயர்வுக்கு வழி வகுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பு. உலகில் நம் வாழ்க்கை பல்வேறு அலைகளால் நிரம்பியுள்ளது. நமது மனம் ஒரு நதியைப் போல இடையே அலைகளால் நிரம்பி ஓடுகிறது. அந்த நதியில் சில நேரங்களில் நாம் நம்முடைய உணர்வுகளை முழுமையாக கவனிக்காமலும் வாழ்கிறோம். அது மறைந்துவிட்டாலும் அது உன்னுள் இருக்கிறது. ஒரு நிமிடம் ஒரு கண்ணீர் போல அது வெளியில் வந்துவிடுகிறது. அது உன்னை கலங்கச் செய்தாலும் அதுவே உன்னை சுத்தமாக்கும், உன்னுள் உள்ள ஒளியை வளர்க்கும். நீ அந்த கண்ணீர் அனுபவித்த போது அது உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியது. அது உன்னுள் உள்ள ஆழமான அமைதியையும் ஆன்மீக ஒளியையும் வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் அது உன்னுள் மறைந்த உணர்வுகளை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரும் ஒரு வழி. அது உன்னை சுத்தமாக்கும், உன்னுள் உள்ள அமைதியை வளர்க்கும், உன்னுள் உள்ள ஆன்மீக உயர்வை வெளிப்படுத்தும். நீ அந்த நிமிடம் உணர்ந்தால் அது உன்னுள் மறைந்த அனைத்து உணர்வுகளையும் வெளிக்கொண்டு வந்ததை காண முடியும். அது உன்னுடைய மனத்தை சுத்தமாக்கும், உன்னுள் உள்ள ஒளியை வெளிப்படுத்தும், உன்னை அமைதியோடு நிரப்பும். மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் நம்மை நின்று சிந்திக்கச் செய்யும், நம்முள் உள்ள உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும். இந்த கண்ணீர் அழுத்தங்களின் வெளியீடு மட்டுமல்ல, அது ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஒரு சின்னம்.
அது நம்மை நிம்மதியோடு நிறுத்துகிறது. உன்னுள் உள்ள ஒளியை வளர்க்கிறது, உன்னை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. அதே நேரத்தில் அது உன்னில் உள்ள மனச்சோர்வுகளை சுத்தமாக்குகிறது, உன்னுள் உள்ள உண்மையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. நீ அந்த நிமிடத்தில் உணர்ந்த கண்ணீர் உன்னுள் உள்ள ஆழமான அமைதியை வெளிப்படுத்தியது, உன்னை சாந்தியோடு நிரப்பியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு செல்லும் வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நம் வாழ்க்கையில் மறைந்த உணர்வுகள், கடந்த நினைவுகள், அச்சங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெளிப்படாது. சில நேரங்களில் அவை மறைந்து நமக்குள் இருக்கும், ஆனால் ஒரு நிமிடம், ஒரு கண்ணீர் போல வெளியில் வரும். அந்த கண்ணீர் உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி, உன்னை அமைதியோடு நிரப்புகிறது, உன்னுள் உள்ள ஆன்மீக ஒளியை வளர்க்கிறது. நீ அந்த கண்ணீர் அனுபவித்தது, அது உன்னுள் உள்ள உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது, உன்னை ஆன்மீக உயர்வு நோக்கி வழிநடத்தியது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து, உன்னை சுத்தமாக்கும், உன்னுள் உள்ள அமைதியை உருவாக்கும். நீ அந்த நிமிடத்தில் உணர்ந்த கண்ணீர் உன்னுள் உள்ள ஆழமான அமைதியை வெளிப்படுத்தியது, உன்னை சாந்தியோடு நிரப்பியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு செல்லும் வழிகாட்டி. அது நம்மை அமைதியுடன் நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. நம் வாழ்க்கையில் மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் ஒரு ஆன்மீக அடையாளமாகும். அது நம்மை நிம்மதியோடு நிறுத்துகிறது, நம்முள் ஒளி நிரப்புகிறது, நம்மை உயர் ஆன்மீக நிலைக்கு வழிநடத்துகிறது. அந்த கண்ணீரை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகவும் அமைதியாகவும் ஆன்மீகமாயும் இருக்கும். நீ அந்த கண்ணீர் மூலம் உன் உள்ளம் சுத்தமாகி, மனம் அமைதியுடன் நிரம்பி, உன்னுள் ஆன்மீக ஒளி வெளிப்பட்டது என்பதை உணர்ந்தால் அது ஒரு அழகான ஆன்மீக அனுபவமாக மாறும். கண்ணீர் என்பது வெறும் துயரத்திற்கான அறிகுறி அல்ல, அது உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும், உன்னுள் உள்ள ஆன்மீக சாந்தியை வளர்க்கும் ஒரு விசித்திரமான சக்தி. நீ அந்த நிமிடத்தில் உணர்ந்த கண்ணீர் உன்னுள் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தியது, உன்னை அமைதியோடு நிரப்பியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து, உன்னை ஆன்மீக உயர்வு நோக்கி வழிநடத்தியது. அது உன்னுள் உள்ள ஒளி, அமைதி, சாந்தி அனைத்தையும் வளர்த்தது. நீ அந்த கண்ணீர் அனுபவித்த போது அது உன்னுள் மறைந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியது, உன்னுள் உள்ள ஆழமான அமைதியை உருவாக்கியது, உன்னுள் உள்ள ஒளியை வளர்த்தது. மனதில் காரணமில்லாமல் வரும் கண்ணீர் என்பது ஒரு சின்னமாக நம்மை ஆன்மீக உயர்விற்கு கொண்டு செல்லும்.